கேட்டே இல்லாமல் சென்னையில் சில இடத்துக்கு கேட்டுன்னு பேர் இருக்கும். எதுக்காகன்னு தெரியுமா? நான் சொல்கிறேன். சென்னை ஜார்ஜ் டவுனில் சென்ட்ரல் பக்கத்தில் எலிஃபண்ட் கேட், புலி கேட், மின்ட் கேட் அப்படின்னு கேட்டுன்னு சில இடத்துக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே உண்மையாகவே எந்த ஒரு கேட்டும் இருந்தது கிடையாது. அப்புறம் எப்படி அந்த மாதிரி ஒரு கேட்டுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஃப்ரெஞ்சு தாக்குதலுக்கு அப்புறமா பயந்து போன பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, தான் வாங்கி வச்சுருந்த ஏரியாவை சுற்றி பெரிய காம்பவுண்ட் வால் கட்டி அங்கங்கே கேட் வைக்கலாம். அதாவது நம்ம ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம், மக்கள் கூட்டமாக வாழ்கிற இடத்த சுற்றி பெரிய காம்பவுண்ட் வால் கட்டி அங்கங்கே கேட் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி பழைய பிளாக் டவுன், அதாவது இப்போ இருக்க ஜார்ஜ் டவுனை சுற்றி பெரிய காம்பவுண்ட் வால் கட்டி அங்கங்கே கேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு, அந்த பிளானில் 8 கேட் இருக்குது. இந்த பிளானை மக்கள்கிட்ட கொடுத்து இங்கெல்லாம் வந்து வால் வரப்போகுது, கேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்களும் இதை மைண்ட் செட் பண்ணிவிட்டு இங்கே வால் வருது, கேட் வருதுன்னு அந்தந்த நேம்லையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தது தான் இந்த எலிஃபண்ட் கேட், புலி கேட், மின்ட் கேட் இப்படியெல்லாம். ஆனால் அங்கே எந்த ஒரு கேட்டும் வரல, வாலும் வரல. இன்ட்ரெஸ்டிங்கில்